ஹே கைஸ், நான் ஒரு டைப் 1 டயபெட்டிக். லாஸ்ட் 1 இயரா நான் வந்து ஒரு நாளைக்கு 1 மீல் டே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன டவுட் வரும்னா, எனக்கு பசிக்காதா? முன்னாடி நான் இதை பத்தி பேசியிருக்கேன். லைக் நான் இந்த லாஸ்ட் 1 இயர் நான் ஃபாலோ பண்ற டயட் வந்து கீட்டோ டயட். ஸோ என்னோட டயட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ மீட் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் கார்ப், லிட்டில் பிட் ஆஃப் கார்ப் ஆர் நோ கார்ப் தான் என்னோட டயட்டா இருக்கும். ஸோ ஜென்ரலாக ஹியூமன் வந்து டயட்ல நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்டைட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு மன திருப்தின்னு சொல்லலாம். தூண்டுறதே வந்து புரோட்டீன் அண்ட் ஃபேட் இந்த டயட் தான். ஸோ ஜென்ரிக்காவே நம்ம டயட்ல இது நிறைய எடுத்துக்கும் போது நம்மளுக்கு பசிங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு ரொம்ப பசிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க டயட்ல நிறைய புரோட்டீன் அண்ட் நிறைய ஃபேட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து நடுவில் பசிக்காதா, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணாதா? அதோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த டயட்ல இருக்கிறனால என்னோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகுறது ஆர் என்னோட ஹோல் பாடி ஃபங்க்ஷன் ஆகுறது குளுக்கோஸ்ல இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த எனர்ஜி வந்து கீட்டோன்ஸ்ல இருந்து கிடைக்கும். கீட்டோன்ஸ்ல இருந்து கிடைக்கிறதுனால என்னோட குளுக்கோஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அண்ட் என்னோட இன்சுலின் வந்து ரொம்ப செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ என்னோட கிரேவிங்ஸ் பை டிஃபால்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் பிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் ஏன் எனக்கு ரொம்ப பசிக்காது ஆர் ஒரு மீல் டே வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட், இப்போ இந்த மாதிரி ஒரு மீல் டே வந்து ஒரு டயபெட்டிக்கு செட் ஆகுமா? இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா நான் 17 இயர்ஸ் ஐ எம் டயபெட்டிக். டு ஆன்சர் த எக்ஸாக்ட் கொஸ்டின், ஒரு டயபெட்டிக்கு வந்து ஒரு மீல் டே சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு லோ சுகர் வந்துடும் அப்படிலாம் ஒரு பிலாசபிக்கல் பாயிண்டே கிடையாது. ஹியூமன் இன்சுலினுக்கும் அந்த எக்ஸ்டர்னல் இன்சுலினுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஹியூமன் இன்சுலினுக்கு வந்து சுகரை இவ்வளவுதான் குறைக்கணும், இதுக்கு மேல குறைக்க கூடாதுன்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கும். உங்க சுகர் வந்து 80க்கு கீழே போச்சுன்னா யுவர் ஹியூமன் இன்சுலின் வில் மேனேஜ் இட் கரெக்ட்லி. ஆனா ஆர்டிபிஷியல் இன்சுலின் போடும்போது இட் கேன் லோவர் யுவர் இன்சுலின், அதனால இட் கேன் காஸ் லோ சுகர். அந்த இஷ்யூஸ் வந்து ஆர்டிபிஷியல் இன்சுலின் போடுறதுனால வரும், இல்ல ஆர்டிபிஷியல் டேப்லெட் எடுக்கிறதுனால வரும். ஜென்ரிக்கா இருக்கும்போது அந்த லோ சுகரை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அண்ட் பை டிஃபால்ட் இந்த மாதிரி டயட் நீங்க சாப்பிடும்போது உங்க இன்சுலினை ரொம்ப குறைச்சு தான் போடணும். ஸோ அதனால உங்களுக்கு லோ சுகரோட சான்சஸ் வந்து இன்னும் கம்மியாகுது. தேர்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு எனர்ஜி இருக்குமா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ உங்க பாடி எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நீங்க வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கீங்க, இல்லைன்னா இப்படி எடுத்துக்கும். லைக் உங்க நைட்டு நீங்க தூங்குறீங்க, காலங்காத்தால உங்களுக்கு எனர்ஜி இருக்காதா? அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா, உங்க பாடிக்கு எப்போ கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிடலையோ அப்போ வந்து ஸ்டோர்டு கிளைகோஜன் வந்து உங்க லிவர்ல இருந்து எடுக்கும். ஒன்ஸ் அது டிப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்க பாடி வந்து கீட்டோசிஸ்ல ரன் ஆகும், விச் மீன்ஸ் ஃபேட் பர்னிங் ஸ்டேட்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். அது எப்போ நடக்கும்னா, உங்களோட ஸ்டோர்டு கிளைகோஜன் கம்மியா இருக்கணும் அண்ட் உங்களோட இன்சுலின் ப்ரொடக்ஷனும் கம்மியா இருக்கணும், விச் மீன்ஸ் ரொம்ப ஹை ஸ்பைக்கிங் குளுக்கோஸ் ஃபுட் எடுத்துருக்க கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு, லைக் கொஞ்சம் நிறைய நேரத்துக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க பாடி கீட்டோசிஸ்க்கு போகும். கீட்டோசிஸ்க்கு போகும்போது ஃபேட் பர்ன் பண்ணி அது எனர்ஜியாட்டு யூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்க காலையில சாப்பிட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லைன்னா உங்க பாடி பை சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல கீட்டோசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும் அண்ட் உங்க பாடி அந்த ஃபேட்டை பர்ன் பண்ணி இட் கீப் ஆன் யூசிங் தட் ஃபேட் as an energy and it will keep on surviving for till the whole day. அதுதான் the philosophical point of energy இருக்குமா 1 meal a day சாப்பிட்டா. and as a living example, நான் லாஸ்ட் 1 இயர்க்கு மேலவே 1 meal a dayல தான் இருக்கேன். பட் I do consume milk in the evening. அந்த இது நடக்கும். பட் even if I don't do it, I can definitely survive for the whole day without any food. Okay, all right, thanks guys.